வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. கடந்த அரசாங்கங்களின் போது அமைச்சராக பதவி வகித்த எஸ்.எம். சந்திரசேன கைது செய்யப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் அன்றுகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஆரம்பித்த வேலை திட்டங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பிரதானமானது. அதற்கான பாரிய ஊடகம் மற்றும் பிரச்சார செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையில் அரசியல், பண்பாடு மற்றும் அனைத்து துறைகளிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆயினும் இதுவரை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஊடாக எந்தவொரு குறிப்பிடத்தக்க செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவோ மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டதாகவோ இல்லை. அதற்கு பதிலாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் தற்போது ஒவ்வொருவராக பதவி விலகிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களின் பதவி விலகல் கடிதம் நேரடியாக ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதே நேரத்தில் அரசாங்கத்தினால் அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் எம்முடைய நடவடிக்கைகளின் விளைவாகவே பாதுகாக்கப்பட்டது என்பதை உறுதி செய்த அமைச்சருக்கு நன்றி என கூறுவதாக தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன். அவர்களுடைய சூழ்ச்சி வெளிப்பட்டதனூடாகத்தான் பிமல் ரத்நாயக்க கோபமடைவது இயல்பான விடயமாகும் என்று அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்திற்குள் எவரும் உரிமை கோராவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அரசாங்கத்தினால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட 2430 எனும் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய இந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திரனால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அது குறித்த விசாரணைகளை அடுத்து அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதனை அடுத்து அரசாங்கத்தினால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்டுள்ள 2443 எனும் இலக்க வர்த்தமானியின் ஊடாக 2430 எனும் இலக்க வர்த்தமானி நிறுத்தப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையினால் அவர்கள் தம்மையும் ரணிலை போன்று கருதுவதாக குறிப்பிட்டார். அத்தோடு காணி உரித்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாம் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் மற்றும் இனவாத அடிப்படையிலான கருத்துக்களின் விளைவாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் செய்திருக்கும் பதிவினூடாக பதிலளித்துள்ள சுமந்திரன், அவர்கள் எதனை வேண்டுமானாலும் கூறட்டும், தமது சூழ்ச்சி வெளிப்பட்டமையினால் அமைச்சர் கோபமடைவது இயல்பான விடயமாகும் என குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு அபகரிக்கப்படவிருந்த நிலங்கள் நம்முடைய நடவடிக்கைகளின் விளைவாக பாதுகாக்கப்பட்டமையை உறுதி செய்த அமைச்சருக்கு எம்முடைய நன்றிகள். இந்த விடயத்தில் தொடர்ந்தும் அவதானமாகவே இருப்போம் என்று சுமந்திரன் பதிவிட்டுள்ளார். இதேவேளையில் மேலும் பல செய்திகளை இன்றைய நாளில் காணக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது வெளிநாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழர் உட்பட 3 இலங்கையர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட செய்தியும் வெளியாகியிருந்தது. பாரியளவிலான பண மோசடி செய்ததாக தேடப்பட்ட 3 இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் பதுங்கியிருந்த நிலையில் இலங்கை போலீசாரின் வேண்டுகோளுக்கு அமைய அந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை நாடு கடத்தி இருந்தது. கொச்சிக்கடை பிரதேசத்தை சேர்ந்த 33 வயதுடைய நபரும் 44 வயதுடைய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். புகையிலை பெற்றுக்கொண்டு பலமுறை காசோலை வழங்கி பல லட்சம் ரூபாவை ஏமாற்றியுள்ளனர். இதனால் நாடு முழுவதும் 2 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3வது நபர் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 31ஆம் தேதி கொடிகாமம் பகுதியில் வைத்து 240 கிராம் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான வழக்கில் தப்பி சென்ற நபராகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் பேருந்து கட்டணம் தொடர்பில் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பேருந்து கட்டணம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில்
0.55% குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தின்படி இந்த கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 2.5% குறைக்கப்படும் என போக்குவரத்து ஆணையகம் முன்னர் அறிவித்திருந்தாலும் கடந்த 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து குறித்த முடிவு கைவிடப்பட்டுள்ளது. இதன்படி புதிய எரிபொருள் விலை நிலவரப்படி பேருந்து கட்டணங்களை 0.55% மட்டுமே குறைக்க முடியும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் பேருந்து கட்டணமாக 100 ரூபாவில் எந்த மாற்றமும் இருக்காது. வழக்கமான சேவைகளுக்கு 27, இரண்டாவது கட்டணத்திற்கு 35 ரூபாய் மற்றும் மூன்றாவது கட்டணமாக 45 ரூபாய் காணப்படும். பொதுச் சேவைகள், அரை சொகுசு சேவைகள், அதிசொகுசு சேவைகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளுக்கும் இந்த பேருந்து கட்டண குறைப்பு பொருந்தும் என்று தேசிய போக்குவரத்து ஆணையகம் அறிவித்துள்ளது. இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரி விகிதங்களை விவரிக்கும் கடிதங்கள் நேற்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்குவதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக பல தனிப்பட்ட ஒப்பந்தங்களை செய்வோம் என்ற முன்னிய உறுதிமொழிகளை விட ஒரு தெளிவான மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் நேற்றைய தினம் அயோவாவுக்கு பயணிப்பதற்கு முன்பு செய்தியாளரிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப் ஒரே நேரத்தில் 10 நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் அதில் 20% முதல் 30% வரை வரி விகிதங்கள் உள்ளடக்கப்படும். நமக்கு 170க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளது. எத்தனை ஒப்பந்தங்களை செய்ய முடியும்? இவை மிகவும் சிக்கலானவை. புதன்கிழமை வியட்நாமுடன் நாம் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதை தொடர்ந்து சில நாடுகளுடன் மேலும் சில விரிவான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் பெரும்பாலான நாடுகளுக்கு தனித்தனியாக பேசாமல் நேரடியாக வரி விகிதங்களை அறிவிப்பதே தன்னுடைய விருப்பம் என குறிப்பிட்டார். வரி மட்டுமன்றி வேறு வர்த்தக தடைகளான விவசாய இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடைகள் வரை ஒப்பந்தங்கள் நிறைவு செய்வதில் உள்ள சவால்கள் ட்ரம்பினுடைய கருத்துக்களை எடுத்து காட்டுகின்றது. ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் ஆலோசகர்கள் 90 நாட்களுக்குள் 90 ஒப்பந்தங்களை செய்வோம் என தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நன்றி.